சரிகமப சீனியர் சீசன் 4ல நடந்த காதலும் இசையும் சுற்றுல யாரெல்லாம் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க போன்ற விஷயங்களை எல்லாம் வாங்க பார்க்கலாம். இந்த காதலும் இசையும் சுற்றுல வந்துட்டு பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சரத் மற்றும் அமன் 2 பேருமே வந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. 2 பேருக்குமே வந்துட்டு நடுவர்கள் வந்து எல்லாருமே எழுந்து நின்னு பாராட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராவே அவங்களுடைய பாடல்கள பாடி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. அப்படி என்ன பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய அமன் வந்துட்டு "உருகி உருகி" என்ற பாடல தான் பாடியிருந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமனுக்கு வந்துட்டு 1 வீக்கா தொண்டையில ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதனால அவருக்கு பேசக்கூட முடியல. இருந்தாலுமே வந்துட்டு அவர் முதல் நாள் பாடி பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டேஜ்ல பாடியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்குற அளவுக்கு அட்டகாசமா தன்னுடைய திறமைய வந்து வெளிக்காட்டி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு உருகி ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு துருதுருன்னு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு கலகலப்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய அமன் கண் கலங்கின ஒரு தருணமும் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா தொண்டையில இப்படி இன்ஃபெக்ஷன் ஆனதோட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அத பார்த்துட்டு நடுவர்கள் எல்லாம் எழுந்து நின்னு பாராட்டியிருப்பாங்க. இதனால நம்மளுடைய அமன் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகி கொஞ்சம் அழுதுருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவ மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அர்ச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, "உங்கள ஊருக்கு போகலாம். அதுவரைக்கும் என்ன அம்மாவ நினைச்சுக்கோன்ற" மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே வந்துட்டு இப்படியான விஷயங்கள்லாம் சரிகமப மேடையில தான் நடக்கும். இதைத் தொடர்ந்து நம்மளுடைய சரத் வந்துட்டு எப்படி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சரத்தும் சாரங்காவும் சேர்ந்து "இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன" பாடல தான் பாடியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிபி சார் பாடின பாடல் தான் இது. பிபி சார் குரல்ல அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த ஒரு பாடல். இந்த பாடல வந்துட்டு நம்மளுடைய சரத் பாடி எல்லாரையுமே வந்துட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்க வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அருமையாவே இந்த பாடல அவருமே பாடியிருப்பாரு. ஸ்ரீனி சார் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "சரத் தான் பாடுறான் அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பக்கத்துல இருந்துட்டு நம்மளுடைய விபி தான் ஒருவேளை வாய்ஸ் குடுக்குறாரோன்ற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு அட்டகாசமா பாடியிருக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பாடல சரத் பாடி முடிச்சதுமே விபி சார் அப்படியே எழுந்து வந்து அப்படியே கண் கலங்கி சரத்த வந்து கட்டி பிடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு பாடியிருக்காரு நம்முடைய சரத் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் குடுத்திருப்பாரு நம்முடைய விபி சார். எப்பயுமே இந்த பாட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் திமிர் இருக்கும். இது என்னோட பாட்டுன்ற மாதிரி. அந்த அளவு இது என்னோட சொத்துன்ற மாதிரி ஒரு திமிர் இருக்கும். ஆனா அதெல்லாம் துண்டு துண்டா சுக்கு நூறா உடைச்சுட்டாரு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல சரத் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய சொத்த நானே பெருமையா சரத்துக்கு குடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு குடுத்திருக்காரு சரத்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு நம்முடைய பிபி சார். அது மட்டும் இல்லாம இந்த பாடல சரத்தோட சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனி சார் கேட்டதுக்கு நம்முடைய விபி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "இது வந்து இன்னைக்கு சரத்தோட பாட்டு தான். உன்னோட பாட்டு தான் தலைவா. நான் உன்னோட சேர்ந்து பாடுறேன்ற" மாதிரி அவ்வளவு ஒரு நல்ல குணம் தான் நம்முடைய பிபி சாருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த பாடல வந்து 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பாடலுக்கு பிறகு நடக்குது. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீனி சார் இன்னும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே வந்துட்டு ஒரு பின்னணி பாடல் பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஆனா உனக்கு வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்துட்டு நம்மளுடைய சரத்தோட ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன்ன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு உன்னோட வாய்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. போன ரவுண்ட்லயுமே வந்துட்டு "பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்" இந்த பாட்டுக்குமே வந்துட்டு ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "ஏப்பா நீ இங்க வந்து பாடிட்டு இருக்க? நீ எல்லாம் வந்துட்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கணும் இந்நேரத்துக்குன்ற" மாதிரி சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அட்டகாசமா ஒவ்வொரு சுற்றுலயும் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சரத். இந்த மாதிரி நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு சரத் வந்து சடனா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாரு. "எனக்கு தெரியும் நான் பாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு, என்னோட குடும்பத்துக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னுடைய பாடல் ரொம்பவே பிடிக்கும். என்ன ரொம்பவே வந்துட்டு ஊக்கப்படுத்துவாங்க, பாராட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இருந்தாலுமே இவ்வளவு பெரிய நபர்கள் வந்துட்டு எனக்கு இப்படியெல்லாம் சொல்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றதையுமே சொல்லியிருப்பாரு. "எனக்கு 26 வயசு ஆகுது. ஆனா நான் இன்னும் ஒண்ணுமே செய்யலையே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். படிப்போட அப்படியே இருந்தேன். என்ன செய்ய போறேன்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றதை எல்லாம் சொல்லி கொஞ்சம் எமோஷன் ஆயிருப்பாரு சரத். இதுக்கு நம்மளுடைய ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாரு, வயதுன்றது வந்து எதுக்குமே தடை இல்லன்றதையும் சொல்லியிருப்பாரு. வாய்ப்புகள் வந்துட்டு எப்ப வேணாலும் கிடைக்கும். ஆனா இசைன்றது வந்து உள்ள இருக்கணும். ஆனா உனக்கு அது எப்பயுமே உள்ள இருக்குன்றதையுமே சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு
நீ பெருசா சாதிக்க போறன்ற ஒரு நம்பிக்கையும் குடுத்திருப்பாரு. அர்ச்சனாவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் 1 மாசத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்துட்டு லைவ் கன்சர்ட்ல வந்துட்டு நம்மளுடைய சரத் பாடுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க பார்ப்போம்ன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சரத்தோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்பவே எதிர்பார்க்கிறோம் என்றதையும் வந்து சொல்லிக் கொள்ளலாம். அவருமே வந்துட்டு எல்லாருக்குமே தன்னுடைய நன்றிய சொல்லியிருப்பாரு. உண்மையாவே வந்துட்டு நல்லா பாடக்கூடிய ஒரு திறமையுமே இருக்கு. அதே மாதிரி பாராட்டுகள வந்துட்டு எவ்வளவு தன்னடக்கமா ஏத்துக்கிறாருன்றதையும், எல்லாருக்கும் எவ்வளவு நன்றி சொல்ற அந்த ஒரு விஷயத்தையும் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல தான் இருக்கு. நிச்சயமா வந்துட்டு சரத்துக்கு இசையில மட்டும் இல்லாமல் நடிப்புலயும் எதிர்காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாமே வந்துட்டு நல்லதாவே, பாசிட்டிவாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் ஆசைப்படுறோம். தொடர்ந்து பார்க்கலாம் யார் யாரு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்றதையெல்லாம். இந்த மாதிரியான விஷயங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.